சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? மகேஸ்வரன் சார். என்ன வேலை பண்றீங்க மகேஷ்? டெய்லர் வேலை பார்க்குறேன். சரி, கடை வச்சிருக்கீங்களா இல்ல வேற கடை யாருக்காக வைக்கிறேன். வேலை? இங்கே வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் பட்டுக்கோட்டையிலேருந்து வர்றேங்க. ம். அப்பாவோட தங்கச்சி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணேன். ம். மாதிரி சொந்தம் வேணும்னு சொல்லி எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு. ம். என்ன பிரச்சனை? எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நான் திருப்பூர்ல இருந்தேன். இவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்களா? அவங்க உங்க வந்து மாமியார் வீட்டு? மாமியார் வீடெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. நான் திருப்பூர்ல இருந்த ஒரு 5 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துக்கிட்டு ம். இவங்க பேச்சை கேட்டு நான் இங்கேருந்து வந்தேன். ம். சென்னைக்கு வாப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ம். நான் யாரு சொன்னாங்க? மாமியார் சொல்றாங்க. சரி, மாமனார் என்ன பண்றாரு? மாமனார் வந்து 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தாங்க. என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி என்னோட வருமானம் வந்து 7,000 ரூபா 7,500 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ம். உங்க பேச்சை கேட்டு வந்து இங்க வந்து இருந்தேன். ம். எனக்கு வந்து மாசம் 7,500 ரூபானா என்னோட பஸ் ஃபேரு, ட்ரெயின் செலவு ம். இவ்வளோலாம் இருக்குது. வருமானத்துக்கு மேல இந்த பொண்ணு வந்து அதிகமா செலவு பண்ணுது. ம். அதிகமா கடன் உடனே வாங்கி புடவைகள்லாம் வந்து அதிகமா கடனை வாங்குதுங்க. அதெல்லாம் கண்டிக்க போகும்போது ஏற்பட பிரச்சனை. எவ்வளவு பசங்க உங்களுக்கு? எனக்கு 2 பொண்ணு இருக்குதுங்க மேடம். என்ன வயசாச்சு? பெரிய பொண்ணுக்கு 10 வயசு ஆகுதுங்க. சின்ன பொண்ணுக்கு 8 வயசு ஆகுதுங்க. இவ்வளவு வருஷம் எந்த பிரச்சனை இருக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? எனக்கு 2001 ஆனதுங்க. இப்ப 12 வருஷம் ஆச்சு. ஆமாங்க. 12 வருஷமா இப்பதான் பிரச்சனை வருதா? இப்போ வந்து ஒரு 3 வருஷமா நான் பிரிஞ்சுட்டேங்க மேடம், குடும்பத்தை விட்டு. குடும்பத்தோட இல்லையா? இல்லைங்க மேடம். சரி, இந்த 3 வருஷம் என்ன பண்ணீங்க? 3 வருஷமா வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் சொல்லி பார்த்து சொந்தக்காரங்கள்ட்ட சொன்னேன். நீ வந்து தனிப்பட்ட முறையில் நீ யாரை நாங்கள் வந்து பேச முடியாது இந்த குடும்பத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்றாங்க மேடம். 3 வருஷமா உங்க மனைவி தனியா இருக்கா? தனியா தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டோட பசங்க பசங்களும் அவங்கள வீட்டோட வச்சுக்கிட்டாங்க. நீங்க பசங்களை பார்க்கவே இல்லையா? நான் போனேன் மேடம், இடையில போவேன் வருவேன். போனோம்னா இருக்க விட மாட்டாங்க. ம். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. வந்து என் பிள்ளைங்க வந்து என் பக்கம் பேச மாட்டேங்குது மேடம். என்னதான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவங்க பக்கமா வளர்த்துக்கிட்டாங்க. நீங்க எனக்கு நல்லபடியா முடிவு. எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு? பொண்டாட்டி பிள்ளைங்க வேணும் மேடம். நீங்க இங்க வந்து இருப்பீங்களா இல்ல அவங்கள நான் கேக்குறீங்களா? வந்து என்னோட ஊர்ல வந்து கூட நான் இருக்கிறேன் மேடம். எந்த எனக்கு ஊரு? வீட்டோட எனக்கு இருக்க பிடிக்கல மேடம். ஓ, அவங்க மாமியார் வீட்ல இருக்கு. எனக்கு இருக்க பிடிக்கல மேடம். தனி வீடு எடுத்து நான் இருப்பீங்களா? தனி நீங்க கண்ட்ரோல்ல நான் இருக்கிறேன் மேடம். ஆனா கட்டுப்படி ஆகுமா இன்னொரு வீடு எடுக்க? நான் இந்த வேலை வருமானம் எனக்கு வந்து டெய்லர் வேலை மாசம் எனக்கு 7,500 ரூபாய் வருமானம். அந்த வருமானத்தை அந்த மாதிரி என் பொண்டாடி வந்து குடும்பத்தை ஓட்ட சொல்லுங்க. சரி, இன்னொரு விஷயம். ம். இப்ப நான் மனைவிட்ட பேசணுமா மாமியார்ட்ட பேசணுமா? இப்போ வந்து எனக்கு மனைவி கிட்ட வந்து எடுத்து சொன்னீங்கன்னா அதோட முடிவு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. என்னோட பழக்க வழக்கம் வந்து என்னன்னா, நான் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி கஞ்சா வாங்கி அடிச்சேன். அடிச்சதுனால பாக்கெட்ல இருந்தாலும் பப்ளிகை பண்ணி இருந்தாலும் என்ன பண்றாரு மாமனாரு, ரோட்ல விட்டு அடிச்சு ஊரோட போய் சேர்றா, எனக்கு நீங்க இருக்கவே கூடாது. நீங்க எதுக்கு கஞ்சா அடிச்சீங்க? நான் என்ன பண்ண, எப்பயுமே அடிச்சது கிடையாது மேடம். எனக்கு அடிச்சு எனக்கு நன்னா இருந்தாலும் தெரியாம பாக்கெட்ல வச்சு. நீங்க பாக்கெட்ல வச்சது தப்பா இல்ல கஞ்சா அடிச்சது தப்பா? பாக்கெட்ல வச்சிருந்ததா அவங்க எடுத்துட்டாங்க. அதான் எடுத்து தப்பா? பப்ளிகை பண்ணி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. கஞ்சா அடிக்கலாமா அடிக்க கூடாது மேடம். குடும்பத்தோட வாழும்போது? இல்ல மேடம், நான் தெரியாம செஞ்சுட்டேன் மேடம். அது அப்படி எப்படி சொன்னேன். தெரியாம செய்வீங்க? 4 வயசு புள்ள சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட மாதிரி தெரியாம சாப்பிட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப எந்த பழக்கமும் இல்ல மேடம். நான் எல்லாம் நிப்பாட்டிட்டேன் மேடம். என்ன வேற என்னென்ன பழக்கம் இருந்தது? வேற எப்பயாவது ஒரு வாட்டி சரக்கு அடிப்பேன் மேடம். எவ்வளவு எப்போ ஒரு வாட்டினா? மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு சம்பளம்.
மாசத்துல ஒரு வாட்டி அடிப்பாங்க, அவ்வளவுதான். வேற கஞ்சா எத்தனை வாட்டி அடிப்பீங்க? கஞ்சாலாம் அதிகமா நான் யூஸ் பண்ணதே கிடையாது மேடம். ஒரே ஒரு வாட்டி அந்த மாட்டி உங்கள்ட்ட மாட்டினது. ஒரே ஒரு வாட்டி தான் அடிச்சிருக்கீங்க. என் ஒய்ஃப் வந்து பான் பிராக் போடுங்க, ஒரு நாளைக்கு வந்து 20 பாக்கெட் போடும். அதெல்லாம் சொன்ன கண்ட்ரோல் பண்ணேன். அவங்க வீட்டுல வந்து அவங்க அம்மா பண்ண வேலை, அவங்க அம்மா போடுவாங்க பாக்கு, அதை வச்சு இப்போ பொண்ணு செஞ்சுக்கோங்க. என்னம்மா பேரு? என் பேர் உதயகுமாரிங்கம்மா. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஒரு 3 வருஷம் விட்டுட்டு போய் 1 ரூபா காசு கொடுத்து உதவி பண்ணல. நீ யாரும் செத்து இருந்தா நாங்க என் பிள்ளைங்க 2 நானும் போயிருக்கணும். இவர் தான் விட்டுட்டு போனாரா? ஏன் விட்டுட்டு போனாரு? நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தாருங்கம்மா. எனக்கு தெரியாது மாவா பாக்கெட்டா கஞ்சா பாக்கெட்டான்னு எனக்கு தெரியாது. நேதாச்சி எடுத்துட்டு போய் காமிச்சிச்சிங்க, அவங்க அப்பாட்ட போய் காமிச்சு அடிக்க வச்சு இருக்க சொல்லுங்க, நான் பேசிக்கிறேங்கம்மா. நேதாச்சி நேரில் வாடகைக்கு இருந்தாங்கம்மா. சரி நம்ம அம்மா அப்பாவனால தொல்லையா இருக்குன்ட்டு நான் தள்ளி இருந்தேன். கொஞ்சம் தள்ளி இருக்கும் போது வேலைக்கு போயிட்டு 12 மணியும் 11 மணிக்கும் வர்றது, புல் தண்ணியும் அடிச்சுக்கிறது, கஞ்சாம அடிச்சுக்கிறது. அந்த ஹவுஸ் ஓனர் நாங்கள் அந்த ஆளு, அவங்க ஹவுஸ் ஓனர் தான், அந்த அம்மாவும் அதே ஜாதி. அவங்க கேட்பாங்க, எப்பா இப்போதான் பொண்டாட்டி காலையில போயிருது, உன் கூட வேலைக்கு விட்டு வர போகும்போதே உன் பிள்ளைங்களையும் விட்டுட்டு ஸ்கூல்ல விட்டு உங்க அம்மா வீட்டுல இருக்குது, நைட்டு 7 மணிக்கு வருது, வந்தோன்னா உங்க 2 பேத்துக்குள்ள என்ன சண்டை நடக்குது, அந்த பிள்ளை எங்கேயும் போகவும் மாட்டுது, நைட்ல வருது, உங்க கதவை அடைச்சிட்டு அந்த பிள்ளைய அடிக்கிறது எதனால அடிக்கவே கிடையாது மேடம் அப்படின்னு கேட்பாங்க. சத்தியமா சொல்றேன் மேடம். அந்த ஹவுஸ் அடிச்சு நான் தொல்லை கொடுக்க மாட்டேன். அவங்களும் கேட்பாங்க, வாடகை கையால தான் அடி வாங்கி இருக்கிறேன். வாடகையும் கொடுக்க முடியாது, சம்பளமும் வராது. கேட்ட சம்பளம் கேட்டா இவ்வளவுதான் சம்பளம் வரும், நான் வேலைக்கு போனா தானே சம்பளம் கரெக்டா வரதுக்கு, 6000 ரூபான்னா அந்த 6000 ரூபா கரெக்டா அதுக்கு தான் தகுந்த தானே வர முடியும். அப்படி இருக்கிறது. அங்கேயும் பைனான்ஸ் வாங்கி கொடுத்தேன், அந்த வீட்டுக்காரங்களுக்கு வாடகையும் கொடுக்க வேண்டியதாயிருச்சு. அந்த கையோட சண்டையாயிருச்சுமா. ஊருக்கு வேலைக்கு போல, நான் வீட்டுலதான் இருக்கேன். பான் பராக் போடுறது வழக்கமா இருக்கா? அது ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேங்கம்மா, ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன். இப்ப நான் போடுறது இல்ல. ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன், இப்ப நான் போடுறது இல்ல. அம்மா இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் வீட்டுல அம்மா வீட்டுல இருக்கனால இப்ப போடுறது இல்ல. அப்படி 3 வருஷம் ஆயிடுச்சுங்கம்மா விட்டுட்டு போய். இப்ப இவ்வளவு கடனையும் எங்க அம்மா. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க அப்பா தான் அவரை விரட்ட ஓட்டினாரு, எங்க அப்பாவோட வச்சாருன்னு. ஒருத்தவங்க ஈபில ஒர்க் பண்றாங்கன்னா 3 வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வச்சுங்கம்மா. எதுக்குமா? இந்த பிரச்சனைனால, இந்த பிரச்சனை இந்த சண்டையாயிருச்சுங்கம்மா. இப்ப இவ்வளவு கடனையும் அடைச்சிட்டாங்க, அம்மா அப்பா அடைச்சாங்க. அப்படி அடைச்சிட்டு போய் என் பிள்ளைங்களை படிக்க வச்சு, இத்தனைக்கும் இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்க வைக்கிறாங்க அப்பா அம்மா. படிக்க வச்சு அம்மா அப்பா வீட்டுல இருக்கிறேன். பிள்ளைங்களை பார்க்கணும், ஸ்கூல்ல போயிட்டு வாட்ச்மேன்ட்ட போயிட்டு என் பிள்ளைங்களை பார்க்கணும், உள்ள போனா அப்படி விடுவாங்களாங்க மேடம்? விட மாட்டாங்க. அதே பிரச்சனையா இருக்கும். வீட்டுக்கிட்ட வந்து ஃபுல் தண்ணியா அடிச்சுட்டு கஞ்சா சொல்லிருக்காங்க மேடம். உங்க அப்பனே கிடையாது, மெண்டல் ஆகி ஊரோட போயிட்டான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. திருவிழா அந்த ஊர்லயே கஞ்சா அடிச்சுக்கிறதுங்க மேடம். ரோடு நட்டுக்கு இந்த சாமி வந்தா இப்படி உருண்டுகிட்டு வருவாங்க, ரோடு நட்டுக்கு உருண்டுகிட்டு வந்தா யாருக்கு தான் சொல்றாங்க மேடம்? அப்படி இருக்கவும் தான் கொஞ்சம் பிரச்சனையாச்சு எங்க 2 பேத்துக்குள்ள. எதுக்கு ஒரு திருவிழால சாமி வருது, எதுக்கு நீ இப்படி அசிங்கப்படுத்துறன்னு சொல்லி தம்பிங்க அடிச்சாங்க. அடிச்சோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க இவங்க குடும்பத்தோட போய். சரி, 12 வருஷத்துல இந்த 3 வருஷம் தான் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தீங்க. ஏமா எப்படி திடீர்னு இந்த 3 வருஷம் இப்படி பிரச்சனை? அது கஞ்சா அடிச்சா அப்படிதானங்க மேடம் வரும். வேற எந்த பிரச்சனையும் இல்லையா? வேற எந்த பிரச்சனையும்? மத்தபடி நல்லா பாசமா இருப்பாரா? அதெல்லாம் வந்து தூங்குறதுல கொஞ்சம் பிரச்சனைங்க மேடம். 7 மணிக்கெல்லாம் இருக்கணும். உன் புருஷன் தானே 3 வருஷமா தானே பிரிஞ்சிருக்க, 9 வருஷமா அவரோட தானே. எனக்கும் வேணாங்க மேடம், என் வாழ்க்கை போனது போயிருச்சு இவ்வளவு. இதுக்கு எனக்கும் அவங்களுக்கும் எதுவும் வேணாம். ஏமா? இல்லங்க மேடம், எனக்கு போதும், வேணாம். அவ்வளவு வேணாம் கேட்டுதான் வந்திருக்காரு. எனக்கு வாழ்க்கையே வேணாங்க மேடம். எங்க அப்பா மனநிலை சரியில்லாம, எங்க அப்பா நல்லா இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சாருங்க. நீங்க மனநிலை சரியில்லாதனால அவர் எந்த இதுவுமே ஸ்டெடியா பேச முடியல. எனக்கு வேணாங்க மேடம். அப்பாவும் கஞ்சாடிப்பாரு, எங்க மாமனார் கஞ்சாடிப்பாருங்க மேடம். நீனும் உங்க அப்பா கூட உட்காந்து கஞ்சாடிப்ப. அது எப்படி மேடம்? ஊருக்கு போயிருந்தோம் மேடம், குலதெய்வத்துக்கு போயிருந்தோம். தீபாவளிக்கு போயிட்டு வந்து எங்க அப்பா அம்மாட்ட காசு கேட்டு பிரச்சனை இல்ல மேடம். கேட்கும் போது எதுக்கு காசு? மாமனார்ட்ட காசு கேட்கல மேடம். சரடு இருக்கு பாருங்க, சரடை கொண்டு போய் இதுதான் கூட்டிட்டு போனேன் மேடம். கூட்டிட்டு போய் 2 மிஷின் எடுக்க போனேன். இதே கேளுங்களேன், மிஷின் எடுக்கிறதுக்காக 2 மிஷின் எடுத்து வந்தேன். எடுத்துட்டு வந்து ஃபிட் பண்ணி நானே ஃபிட் பண்ணி அந்த நகையை வச்சு மிஷின் வாங்கினோம் மேடம். மிஷின் வாங்கி அந்த நூலு அந்த டேபிள் அதுக்கெல்லாம் காசு பத்தலைங்க மேடம். அங்கங்க ஃபைனான்ஸ் வாங்கி தான் வாங்கினாப்ல. இப்ப இல்லன்னு அடிச்சு சொல்றாப்ல. அந்த ஃபைனான்ஸ் வாங்கினவங்களை கூட்டு வந்து நிர்வகிக்க முடியுமா இந்த இடத்துலங்க மேடம்? கடங்காரங்க வீடு தேடி தானே வராங்க. அம்மா வீட்டுல இருக்க எதனால அவர் வேண்டாம் சொல்ற? இப்போ எனக்கு வந்துங்க மேடம் நைட்டு டார்ச்சர் எனக்கு தாங்க முடியல. என் 7 மணிக்கெல்லாம் இருக்குன்னா அந்த அளவுக்கு எனக்கு குடும்பம் நடத்த முடியாது. என் பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை. நான் குடும்பம் விட்டு பண்ணிட்டேன், எனக்கு வாழ்க்கை போயிருச்சு.
3 வருஷம் இருந்துட்டேன். என் பிள்ளைங்களை எனக்கு எங்கேயோ ஒரு வேலைக்கு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். நான் வேலைக்கு போய் என் பிள்ளைங்களை பார்க்க தெரியும். எங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல இருப்பேன். இல்லையா என் அக்காங்க 2 பேர் இருக்காங்க, என் பிள்ளைங்களை பார்த்து நான் வேலைக்கு போயிட்டு மேடம். இப்ப சொல்ற அப்பா அம்மா இருக்கிறது வரைக்கும் நான் இருந்துப்பேன், அப்புறம் அக்கா வீட்டுல இருப்பேன், இதெல்லாம் வேலைக்கு அக்கா வீட்டுல இருக்க மாட்டாங்க மேடம். நான் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். நான் பாத்துக்கணும்ல. சி உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. வேணாம் மேடம், இவ்வளோ நாங்களுக்கு தெரியாதுங்க மேடம். எங்க ஏரியால வந்து ரோடே அசிங்கப்பட்டேன். நீங்க 2 பேரும் எப்படி குடும்பம் நடத்துனீங்க, எப்படி குடும்பம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி மேடம். நீங்க ஒரு விதமா சொல்றீங்க, அவங்க இன்னொரு விதமா சொல்றாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி வேணும்னு கேட்டு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பா பேசக்கூடாது. சரிங்க மேடம். இன்னொன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீங்க கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். அதுக்கான ஒரு அரங்கு, அவ்வளவுதான். இல்ல நான் அவள்கிட்ட சொல்றேன், ஆனா அவ வந்து ஒரே அடியா வேண்டாம் சொல்றா. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமே. எந்த பொண்ணுமே பாருங்க, அவ்வளவு கட் அண்ட் ரைட் இதே கல்யாணம் ஆகி 1 மாசத்துல 2 மாசத்துல அவ சொல்லி இருந்தான்னா அவளுக்கு நல்லது சொல்லி அனுப்பலாம். 9 வருஷம் அவங்களோட குடுத்தனம் பண்ணிருக்கா, சும்மாவா இருந்திருப்பா? போதும். நீங்க வேணுங்கிறதுக்காக தானே உங்க கூட 9 வருஷம் குடும்பம் பண்ணிருக்கா. அப்புறம் தானே வேண்டாம் சொல்றா. அப்ப அவ்வளவு தூரம் அவ பட்டிருக்கா. 2 வருஷம் போயிட்டு என் புள்ள உட்காந்துரும். சரி உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி பாப்போம். அவங்க அப்பா அம்மா பேசுங்க மேடம். பெத்தவங்கள்ட்ட கூட்டு பேசிக்கோங்க மேடம். அவங்க சொன்னா கூட இப்ப அப்படியே நான் கூட சரி எங்க அம்மா அப்பா வச்சு பேசுவேன். நல்ல வழியை காமிக்கணும். நல்ல வழி அந்த அம்மா காமிச்சா கூட காலில் விழுந்துட்டு வாசல் வாங்கிட்டு போயிருவேன். ஆனா உன்னோட வர மாட்டேன்ட்டு நினைச்சேன். எங்க அப்பா அம்மா கூட சரி அப்பா அவனோட அனுப்புனீங்கன்னா நான் போக மாட்டேன். உங்க கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது ஒரு கோயில் குளத்துல போய் உட்காந்துறேன். குடும்பம் போனதே உங்க அப்பானாலதான் என் குடும்பமே. எங்க அப்பாவா சொல்லாத. எங்க அப்பா இன்ன வரைக்கும் 3 வருஷம் பிள்ளைங்களை படிக்க நீ நடிக்காத என்ன சொல்லிட்டேன். பொறுமையா கம்முன்னு நடிக்கிற, ரொம்ப நடிக்கிற. பொறுமையா ஒம்பகாமிக்காம தெருவுலயே கட்டு பாருங்களேன். இந்த பொண்ணை பத்தி என்னைய கண்டா நான் தான் அடி வாங்கி இருக்கிறேன் இந்த பொண்ணு கிட்ட. என் பத்த பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்களை கூட்டு வந்திருக்கோம். அப்பான்னு வருதா தாவி கூப்பு வந்திருக்குங்க பாரு. அந்த அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு அடிச்சு வளர்த்துறீங்க, கண்டிச்சு. அந்த அளவுக்கு அப்பான்னு பாத்து அந்த அளவுக்கு அப்பான்னு என்னைய வந்து இருக்க வச்சிருக்கீங்களா உங்க வீட்டுல? நான் வீட்டை விட்டு வெளில போ, வெளில போன்னு அனுப்புறீங்க. வாயை திறக்கல. உனக்கு வீட்டை விட்டு வெளில போ. உனக்கு எனக்கு எதுவும் இல்ல, அவ்வளவுதான். என்னம்மா 9 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்கா, இப்ப வேண்டவே வேண்டாம் சொல்றா. எனக்கு ஒரே அண்ணன், 2 பொண்ணு. இது 3வது எனக்கு பொண்ணு. இதுக்கு முன்னாடி 2 பொண்ணு எனக்கு இருக்கு. 2 பொண்ணு வந்து இந்த பையனை கட்டிக்க மாட்டேன்னுச்சு. ஏன்னா அந்த கஞ்சி அடிப்பாப்புல, சிகரெட் அடிப்பாப்புல. அப்பவே அந்த மாதிரி பழக்கம் எனக்கு தெரியும். அது எப்படி மேடம் ஒரு அடிக்கிறவனுக்கு எப்படி மேடம் சம்மதிச்சு கொடுத்தீங்க? அதான் நான் சொல்றேன் மேடம், சொல்லிட்டு வரேன் கேட்டுங்கண்ணே. நான் என்ன செஞ்சேன், 2ம் கட்டிக்க மாட்டேன்னுச்சு. நான் நினைச்சேன் நமக்கு பிறந்தது ஒரே அண்ணன், படிப்பு அறிவு இல்லாத பிள்ளை. அப்பா நம்ம அண்ணன் பொண்ணுக்கு அண்ணனுக்கு பையனுக்கு நம்ம படிப்பு அறிவு இல்லாத நாளைக்கு நம்ம அண்ணன் வரப்போவ இருப்பாரு, நம்ம அண்ணனை நல்லா கவனிக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. நல்லபடியா இருந்தாங்க, 2 குழந்தையும் பெத்தாங்க. எந்த இது இல்லை. திருப்பூர்ல எக்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சாப்புல. இங்கேயும் வந்து அங்கே கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, அடிச்சு தாலியெல்லாம் அறுத்து நைட்டு விரட்டிட்டாப்புல. சரி நான் போய் பொண்ணை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தும் சாமான் சட்டெல்லாம் ட்ரெயினில் ஏற்றிட்டு வந்து இங்கே மெட்ராஸில் குடியிருந்தாங்க மேடம். மெட்ராஸ்லேயும் நல்லா குடியிருந்தாங்க மேடம், எந்த குறையும் நான் சொல்லலை. இவங்க தம்பி வந்து சேர்ந்தாப்புல. இவங்க தம்பி வந்து சேர்ந்து 2 மாதம் வீட்டில் இருந்தாப்புல. அவங்க தம்பி வந்த பிறகு தான் இந்த பிள்ளைக்கு இந்த பையனுக்கும் சண்டை இல்லாத பொருளாது இழுத்து வச்சுட்டாப்புல. இந்த பையன் வந்து சண்டை போட்டு நீ இப்படியா அப்படியான்னு சொல்லி சண்டை போடுறது. சண்டை போட்டு சாப்பிடும்போது சோத்தை தூக்கி தலையில் அடிக்கிறது. எனக்கு 2 பையன், ஏன் எங்கள் அக்கா அப்படி அடிக்கிறேன்னு கேட்குறது. அந்த பையன் அடிக்க இவங்க அடிக்க இப்படி சண்டை போட்டு வச்சு. அதோட மேடம் 2013 போன பையன் 3 வருஷம் ஆச்சு. நீங்க தான் ஓட்டுனீங்க சொல்றாங்க, வீட்டுல இருந்து விரட்ட அடிச்சீங்கன்னு. அவர் தான் அடிச்சாருங்க. அப்படிங்களா? அவர் தான் அடிச்சாருங்க. அவங்க பையன் இவரு அடிச்சதெல்லாம் உண்மைதான் பண்ணா. அடிச்சு விரட்டி விட்டாரு. ஊருக்கு வரக்கூடாது, நீ ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி. காரணம் என்னன்னா, என் பெத்த புள்ள வேற மர்மம் வேறன்னு நான் பார்க்கல. எந்த ஒரு தப்பு தண்டனை ஏதாவது நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறத பார்த்தேன். சொந்த மச்சினம் பிள்ளை அப்படிங்கிற வகையில் தான் பார்த்தேன். அந்த மச்சினம் பிள்ளைங்கிற வகையில் பார்த்துட்டு இருக்கும்போது என்னையே கை நீட்டுற லெவலுக்கு வந்துட்டான். என் பொண்டாடி கை நீட்டுற லெவலுக்கு வந்துட்டான். பிள்ளைங்க யார் கட்டாஞ்சி இவன் காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு அவன் கஞ்சா அடிக்கும், அவனுடைய குடியும் மிதமிஞ்சின லெவலில் வந்துட்டான்.
பெத்த புள்ளையே வந்து அசிங்கத்தனமான முறையில் கேட்டு குரலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் பொய் கிடக்கு அந்த பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன். அப்படியா? பொய் ஆமா. பொய் அதெல்லாம் பொய் மேடம். அந்த பொய் மேடம். குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்து என்ன சொல்றேன். பண்ணா பொய். என்ன பண்ணாரு? குரலை பிடிக்க நெருக்க ஆரம்பிச்சான். குழந்தைய குழந்தைய எப்படியா அரைச்சு நெரிப்பாங்களா பெத்த பிள்ளைய? என்ன இல்லையா? அவர் என்ன கேக்குறாருன்னா பொண்டாட்டியோட வாழணும் சொல்றாரு. நான் வாழ்றத பத்தி எதுவும் சொல்ல மேடம். இவ்வளவு தொலைக்கு வந்த பிறகு மேடம் இவன் வாட கூட நான் செத்த கூட மேடம் வாட அடிக்க கூட இவ்வளவு தொலைக்கு நான் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. இல்ல மேடம் 3 முறை போயிட்டு செல் வச்சுட்டேன் மேடம். மேடம் பச்சை பச்சையா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க தான் பச்சை பச்சையா சொல்லி எங்களை நான் தான் உங்க அப்பா கூட பிறந்தேன். இந்த ஆளு என்ன பாவம் செஞ்சாரு? இவரை பாட்டில் உடைச்சு குத்த வந்தான். நான் சொல்லல 3 முறை போயிட்டு செல்ல ஏத்தி வச்சேன் மேடம். அதெல்லாம் பொய் மேடம். சத்தியமா எல்லாம் பொய். எதுவுமே பண்ணலையா? எது அது எப்படி மேடம் ஒரு பாட்டில் எடுத்து குத்துறவங்கள ஒரு குடும்பத்துல நான் ஒரு ஆளு நான் பெரிய சண்டைக்காரனா? நான் இங்க சொன்னா கூட நான் சண்டைக்காரனுங்களான். எண்ணூர் பக்கத்துல அன்னை சிவவினர் பர்மாநகர்னு ஒரு ஊர் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்லட்டும். நீங்க அவருக்கு வந்து பொண்டாட்டியோட வாழணும் இல்ல கேக்குறாரு. மேடம் பொண்டாட்டி வாழ்ந்தா கூட சரி நான் வாழ விட மாட்டேன் அவன் கூட. இவன் கூட என் பொண்டாட்டி வாழ்ந்தா கூட இவன் கூட நான் வாழ விட மாட்டேன் மேடம். ஆனா அவனை ஒரு வழி பண்ணிட்டு தான் மேடம். இவன் ஏற்கனவே இதே மாதிரி போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி மகளிர் போலீஸ்லேருந்து இவனை விலக்கி வச்சிருந்தது. மறுபடியும் நம்ம ஸ்டேஷனில் போய் சொல்லி ஸ்டேஷன் மூலியமா சரின்னு சொல்லி அவங்களோட ஒப்புதல் லெட்டர் வாங்கி தான் மறுபடியும் கொடுத்த பிற்பாடு இவன் என்னஞ்சிட்டான் ஊரை சுற்றி மொத்த நகையும் கடன் வச்சுட்டு போயிட்டான். கடன் எனக்கு கொடுக்கறதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கடன் கொடுக்கற அளவுக்கு வந்து எனக்கு வந்து அந்த ஊர்ல நான் பிறந்து வாழல மேடம். எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு நம்பி தம்பி மிஷின் வாங்கலப்பா. கடன் என்னை நம்பி கொடுக்கறது கடன் கொடுக்க மாட்டாங்க. நீ ஏதோ கேக்குறாங்க பாருங்க. தம்பி மிஷின் மிஷின்ல வாங்கின உண்மை அதான் உங்கள்ட்ட சொன்னல மேடம். 28000 ரூபாய்க்கு வாங்கினேன் 2 மிஷின். நகையாடா அது நான் சொல்லி தான் வாங்கினேன். அவன் பேசுறான்னு நீங்கள் பேசக்கூடாது. பேசுனா பேசணும். உடம்புலாம் பொய்யா இருக்குது. அதான் எனக்கு உங்களுக்கு தேவையில்லாதது. அவன் 1000 பொய் பேசுனான். சரி இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். இந்த அந்த ரோஷம் எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் ஓகே. ஆனா அது பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. நான் வந்து ஆமா கோவத்துல அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டான்னே வச்சுப்போம். சின்ன பையன் நான் நிறைய உங்க மருமக புள்ள உங்க அண்ணனோட புள்ள சரி தப்புதான். அதுக்கு மன்னிப்பு கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்க சொல்றேன். மன்னிப்பு எனக்கு தேவையில்லம்மா. பச்சை பச்சை மேடம் இங்க உங்ககிட்ட தனியா கூட பேசலாம் மேடம். அந்த ஊர் அத்தனை மேடம் நாங்க போனாவே எங்களை ஒரு மாதிரியா தான் மேடம் பாக்குறாங்க. நைட்டு போல எங்களை நிம்மதியா தூங்க விடல. என் போன் என் பிள்ளைக்கு போன் அதே மாதிரி தாங்க முடியல. ஆனா இப்போ ஒரு ஜாக்கெட் போடுறதெல்லாம் பேசலாம் மேடம். இந்த வயசுல போடாம எனக்கு நான் 49 வயசு ஆகுது மேடம். இந்த பாருங்க நானும் தான் கொஞ்சம் இறக்கமா தான் மேடம் போடுவேன். இந்த பொண்ணை ஜாக்கெட் போடுறத கூட ஒரு ரிப்போர்ட்டா பண்ணி மகளிர் போலீஸ்ல கொண்டு வச்சேன் மேடம். இவன் பொண்டாட்டிக்கு இவன் பான்புராக்கு வாங்கி இவன் கொடுத்தான். கொடுக்கலையா கேளுங்க. அது நிறைய கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறான். பான்புராக்கு யார் போடுறாங்கன்னு கேளுங்க. உங்களே போட்டவங்க தான் பான்புராக்கு. பாத்துங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆன்ஸ் இவங்க போட்டவங்க. ரெண்டாவது பான்புராக்கு. நீங்க ஒருத்தர் இப்படி அவமானப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? இங்க வந்து உட்கார்ந்து அவங்களை அவமானப்படுத்திட்டு நீங்க தான் முடிவு சொல்லணும்னா நான் என்ன சொல்றதுப்பா? என்னென்னமோ சொல்றாங்க மேடம். நான் என்ன மேடம் சொல்றது? நான் பக்கா சைக்கோங்க மேடம். நான் சொல்றேன் கம்ப்ளைண்ட் பண்ணி போன் பண்ணி தப்புறேன். நீங்க போன்ல பேசுங்க. இப்ப என்ன பிரச்சனை? எல்லார் வீட்லயும் சண்டை இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் பெருசுப்படுத்த கூடாது. மன்னிச்சு மறந்து பசங்க நல்லா வாழணும். என்னதான் இருந்தாலும் அவ இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் இல்ல மேடம். அப்புறம் நாங்க அவனால அவமானப்பட்டதுதான் மிச்சம். அசல் எல்லாம் கிடையாது. உங்க வீட்டு பிள்ளை அவமானப்பட்டதுதான் மேடம் எங்களுக்கு மிச்சம். நடக்காது. இவன் வந்து சைக்கோ கூட பிறந்து இவன் வித்துருவான். இந்த இதையும் கொன்றுவான். உங்ககிட்ட சொல்றேன் மேடம். தவறுனா நீங்க பேப்பர் பாருங்க. ஆனா இவன் திட்டம் போட்டு என் புள்ளைய கொலை செய்யறதுக்கு கொண்டு போயிருக்கான். என்ன இவன் வந்து சாவடிச்சு என் புள்ள 9 வருஷம் உங்க புள்ள அவரோட வாழ்ந்திருக்காளேம்மா. 9 வருஷம் வாழ்ந்துதான் 3 வருஷமா பட்டு பாடுறது போதும் மேடம். ரெண்டு வருஷம் வாழ்ந்திருக்கியாமா? 9 வருஷம் எதுவும் பண்ணலையே. 2 புள்ள பெத்தியே. 2 புள்ள பெத்தம் வித்து தான் சாப்பிட்டு இருக்கான். 2 புள்ள பெத்து இருந்தா எங்க அப்பா அம்மா திருப்பூர்ல இருக்கும் போதும் காசு அனுப்ப சொல்லுவேன். அங்கேயும் 12 லட்சம் ரூபாய் அழிச்சிருக்கேன். 12 லட்சம் என்ன 1 கோடியா சொல்லுங்க. திருட்டு பயில கொடுக்க முடியாது. கொலகாரன் எனக்கு அடிச்ச நீங்க தான் அடிச்சு குடும்பம் பண்ண குடும்பமே கெட்டு போன உன்னாலதான். உங்களாலதான். உன்னாலதான்டா.
உங்களாலதான் என்னை அடிச்சு விரட்டி அசிங்கப்படுத்தி தெருவுக்குள்ள இருப்பா அங்க போய் மெண்டல் ஆகி நான் போயிட்டேன்னு சொல்லி தெருவுக்குள்ள. இப்ப பாருங்க, எனக்கு என்ன தெரிய வருது தெரியுங்களா? அவர் எதெல்லாமோ தப்பு பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்களும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க பொண்ணை நல்லா வாழணும், அவ புருஷனோட வாழணும்னு எண்ணமே உங்களுக்கு இல்ல. அது தப்புங்க, அதை நான் ஏத்துக்க முடியாது. இல்ல ஏத்துக்கவே முடியாது. நான் என்ன சொல்றேன், அவன் தப்பு பண்ணிருக்கான், நீங்க அவனை திட்டுங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்க, திட்டுங்க, கண்டிங்க. ஆனா பொண்ணை பிரிக்காதீங்க. இவன் லெட்டர் எழுதியிருக்கிறான். எனக்கு எழுத தெரியாத லெட்டர் நான் எப்படி எழுதணும் பாருங்க. எனக்கு படிப்பறிவே இல்லாதவன். என் கையெழுத்த பாருங்களேன், அந்த இதுல நான் கொடுத்த கையெழுத்த பாருங்களேன். மனு நம்ம கிட்ட எழுதி கொடுத்துருக்குது. என் பொண்டாட்டி நடத்த கட்டவ இன்னொருத்தன் கூட படுத்திருந்தா, நான் இதை கண்ணால நான் பார்த்தேன். இந்த இடத்துல தான் லெட்டர் எழுதி. இந்த ரிப்போர்ட்டை நீங்க பாருங்களேன், நான் கொடுத்த ரிப்போர்ட்டை நீங்க படிச்சு பாருங்களேன். இன்னொருத்தன் கூட படுத்திருந்தா, நான் அதை கண்ணால பார்த்தேன். காலையில நம்ம இடத்துல உள்ளவங்க கிட்ட எழுதி கொடுத்துருக்காப்ல. என்ன பண்றீங்க நீங்க? நான் இந்துஜா ஃபவுண்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அப்படியா? படிப்பு முடிச்சுட்டு கல்யாணம் ஆச்சா? அப்படியா? பசங்க இருக்கா? இல்லை மேடம், இப்போதான் மேரேஜ் ஆச்சு. அப்படியா? சரி. இவர் வந்துட்டு அவங்களோட வாழணும்னு வந்து கேக்குறாங்க. என்னோட மனைவியும் பிள்ளைங்களும் வேணும் கேக்குறாரு. அவர் தப்பு பண்ணி இருக்கலாம், எனக்கு தெரியல. உங்க அப்பா அம்மா சொல்றத பார்க்கும்போது அவர் தப்பா பேசி இருக்காரு, என்னென்னவோ பிரச்சனை நடந்திருக்கு. அதே மாதிரி அவர் சொல்றதுலயும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ ப்ராப்ளம் வச்சுட்டு பழசையெல்லாம் நம்ம மனசுல வச்சுட்டு இப்படி அதை இழுத்து அடிக்காம அவங்க வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். ஈகோ ப்ராப்ளம் அது வேற மேடம். இப்போ வந்து இவங்க கூட உரிமை கொண்டாட முடியாது, ஏன்னா கட்டி கொடுத்தா அது முடிஞ்சு. இது ஒரு பொண்ணு தான் மேடம். இப்போ இவங்க தலைக்கு மிஞ்சி அதுக்கடுத்து அது லைஃப் எப்படியோ தெரியாது. கிட்டத்தட்ட இதோட ஒரு மூணு தடவை, ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை 3 தடவை இதே திருப்பூரில் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னார்னு நினைக்கிறேன். திருப்பூரில் தான் கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு குடும்பம் தான் திருப்பூரில் தான் நடத்தினார். நடத்தி ஊரை சுற்றி 1.5 லட்சம் கடன் வாங்கினார். இதுக்கு திருப்பூர் முன்ன பின்ன தெரியுமா? நீங்கள் கூட தொழில் செய்கிறது திருப்பூரில் தானே, இதுக்கு எப்படி அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும்? 1.5 லட்ச ரூபா கடன் வாங்கி ஊரில் உள்ளவங்க கேட்டு வந்தோன்னா எல்லாம் போய் ஓகே 1.5 லட்சம் எனக்குலாம் கொடுக்குறது ஆதாரமே இல்லை. அத்தாச்சி எனக்கு யார் கொடுக்குறது? சொந்த வீடா இருக்கு எனக்கு. 1.5 லட்சம் 1 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் எனக்கு சொந்த வீடா இருக்கு மேடம். எதனால உங்களை பிரிக்கிறாங்க அவங்க? எதுக்கு உங்க மேல பழி போடணும்? அது வந்து எப்படின்னா இவனோட ஆசை பாசம் இருக்க கூடாது என்ன என் மேல. அப்படியா? அப்புறம் ஏன் உங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க? யாரு அவ? என்னன்னு தெரியல. என்ன ஒரு 9 வருஷம் ஏன் உங்க அத்தை உனக்கு கொட்டியே கொடுத்துருக்க வேண்டாமே? அது என்னன்னு தெரியல மேடம். 9 வருஷம் உங்க கூட வாழ்ந்துருக்காங்க இல்லையா? அப்படி பிரிக்கிறதுவங்கன்னா அன்னைக்கே பிரிச்சிருப்பாங்களே. புள்ள பெத்து உங்க புள்ளையோட பாரத்தையும் அவங்க சுமக்குறாங்க. போன மாசம் நிக்கிறீங்களா? இத பாருங்க, ஒரு நிமிஷம். ஹலோ, உங்க பிள்ளைங்க பாரத்தையும் அவங்க சுமக்குறாங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு வேற பசங்க இருக்கு, பேர பசங்க இருக்கு, அவங்களெல்லாம் பாக்கலாம்ல. எதுக்கு உங்க பிள்ளைங்களை பாக்குறாங்க? அதனால பிரிக்கிறாங்கன்னு எல்லாம் சொன்னா நம்ப முடியாதுங்க, நம்ப முடியாது. நிச்சயமா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. அம்மா அப்பாவுக்கு முன்னாடி உட்காந்து நான் என் இஷ்டத்துக்கு என் பொண்டாடி கூட்டு போவேன், திருப்பூர்ல வச்சுக்குவேன், நான் குடிப்பேன், அடிப்பேன், 100 ரூபா கொடுப்பேன் வாரத்துக்கு, அதில் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா யார் மேடம் பொண்ணு அனுப்புவோம்? கேட்டான் சொல்லுன்னு எப்படி மேடம் அனுப்புவாங்க? கேவலம் ரிட்டையர் ஆக போறாரு 1 வருஷத்துல, அவருக்குன்னு 1 வருஷம் சேர்த்துக்கல, பேத்திங்களுக்கே அழிச்சிட்டு இருக்காரு. இந்த 2 பிள்ளைகளுக்கு அகமானம் இன்னைக்கு வரைக்கும் உழைக்கிறேன். ஒண்ணு இல்ல மேடம், நடக்க முடியாது. அவங்க பொண்ணுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேளுங்க மேடம். அந்த மாதிரி சூழ்நிலையும் அவங்க பொண்ணுங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேளுங்க. இப்போ வந்து 2 பிள்ளைகளை கொண்டாந்து நிக்க. அதே மாதிரி 2 பொம்பளை பத்தி வச்சிருக்காரு. ஒரு பொம்பளை பிள்ளை, மூத்த பிள்ளை இருப்பாங்க தான், இளைய பிள்ளை இருப்பாரு. அதெல்லாம் சொல்லவே கிடையாது மேடம், அதெல்லாம் பொய் மேடம். இவ்வளவு பொய் வச்சிருவேன் சொல்லிட்டேன். இல்ல இல்ல நல்ல முறையா அடிச்சு கொண்டா போட்டுருவாங்க. ஏன்பா அப்படி பேசுற? மேடம் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல. ஒரு நிமிஷம் அக்கா புருஷன். ஒரு நிமிஷம் மேடம், இந்த தழும்பு எப்படின்னு கேளுங்க. சரி, நான் ஒரு விஷயம் எடுத்தோன்னு அடிப்பேன் குத்துவேன்னு அவங்க மிரட்டுறாங்க, நீங்க மிரட்டுறீங்க. நல்ல மாதிரி பேசக்கூடாது மேடம். எங்களுக்கு வேணும், நல்ல மாதிரி பேசணும். வேதனை இருக்கலாங்க. என்ன இருந்தாலும் உங்க மரும பிள்ளை இல்ல. செடி எடுத்தாலும் 1000 பேர் இருக்கான், கொடி எடுத்தாலும் 1000 பேர் இருக்கான். ஒண்ணுங்க 4 தடவை மாமனார்ல இருந்து பொண்ணு ஜெயில நாங்க வந்து கை இவனுக்கு நாங்க கூட பிறந்தவனே நான் எழுத்து தள்ளி விட்டோமா. இவனை வந்து ஒரு வார்த்தை சொன்னா சென்னைக்கு மேடம். இவரோட தம்பி வீட்டுல நான் இருக்கிறேங்க கோவப்பட்டுக்கிட்டு. எனக்கு பஸ்ஸுக்கு கூட போறது காசு இல்லைங்க. அவங்க உங்க தம்பி வீட்டுல கோவப்பட்டுக்கிட்டு அவர் தான் எனக்கு வந்து கிளீன் பண்றாரு. பல்லுல ஒருத்தன் இப்ப வந்து பல்லுல குத்துனா ஒரே குத்தா இந்த சிங்க பொண்ணு பாத்தீங்கன்னா 70 இவரோட அழகை நான் நிரூபிக்கிறேன். நாங்க எல்லாம் வேணா உள்ள போயிரும், உள்ள அப்பான ஒரு அப்பா ஆசனம் வரும்ல, நாங்க உள்ள போயிரும். அந்த பெரிய பொண்ணு தானே இருப்பாங்க, அந்த பெரிய பொண்ணு இவர்கிட்ட வர சொல்லுங்க. இதே எல்லாருக்கும் முன்னாடி போதையில இப்படி சங்க. சரி தம்பி, எனக்கு புரியுது, இந்த கிளியர் பிக்சர் புரியுது. இனிமே என்ன பண்ணலாம்? ஒரே நிமிஷம் நான் அவர்கிட்ட கேட்கட்டும். என்ன பண்ணலாம்ப்பா?
என்ன பண்ணலாம் இது மேடம்? எப்படி ஃபர்தரா கொண்டு போலாம்? இப்ப பாருங்க, தப்பு பண்ணிருக்காரு, கஞ்சா அடிச்சிருக்காரு, தண்ணி அடிச்சிருக்காரு, அதெல்லாத்தையும் தாண்டி மனைவியோட வாழணும்னு ஆசைப்படுறாரு, பசங்க வேணும்னு ஆசைப்படுறாரு. என்ன பண்ணலாம்ப்பா? நீங்க விருப்பப்பட்டா கொடுங்கம்மா. இருங்கம்மா ஒரே நிமிஷம். ஒண்ணும் இல்லை மேடம், நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அக்கா வந்து ரோட்ல போகணும்னு நான் தெரிய மாட்டேன், இவரும் ரோட்ல போகணும்னு நான் தெரிய மாட்டேன். வாழணுன்றவங்க தான் கல்யாணம் பண்றோமே, அது வாழணும்னா வாழ்ட்டோம். ஆனா எனக்கு ஒரே ஒரு கேரண்டி தரணும். இனி இவர் சொன்னார்ல மாசத்துக்கு ஒரு தடவை குடி பண்ணிட்டு, மாசத்துக்கு ஒரு தடவை நானே சொல்றேன், மச்சான் தானே கஷ்டப்படுறாரு, ஒரு நிமிஷம் இருங்க 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 அவர் ஒரு நிமிஷம். மாசத்துக்கு ஒரு தடவை குடிக்கிட்டோம், மாசத்துக்கு ஒரு தடவை கஷ்டப்படுறாரு குடிக்கிட்டோம், ஊர்ல எல்லாமே குடிக்கிறானுங்க குடிக்கிட்டோம். ஆனா ஒண்ணு, இனி ஆம்பளை ஒரு பொண்ணாட்டியே கால் மீறி போறான்னா ஆம்பளைக்கு தெரியாம போக முடியாது. நீங்க கடை வாங்கலன்னா ஒன்ன மீறி எதுவும் வாங்கியிருக்க முடியாது. இவருதான் அதுகிட்ட இருக்க எல்லாமே பித்தளை தான், இருந்த எல்லா நகையும் அது ஒழுங்கா தான் மேடம் இருந்துச்சு. தாலி முத கொண்டு வித்து இவர் உடனே எக்ஸ்போர்ட்ல மேடம் போட்டு வந்துருக்கு. இந்த பொண்ணுமே மிஷினே வித்துட்டாங்க இவங்களே. ஒரு இருங்க 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 இருங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட கேரக்டர்ல இருந்ததுதான். அப்படிப்பட்டது இப்ப புருஷனே வேணாம்னா அப்ப அந்த அளவுக்கு நீ என்ன டார்ச்சர் பண்ற? இல்ல, உங்க அக்காவை அவரோட அனுப்புறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? எனக்கு தைரியம் இருக்கு மேடம், பட் அவரு அந்த கேரண்டி தருவாரோ? என்ன கேரண்டி? நல்லபடியா பாத்துப்பேன், நல்லபடியா பாத்துப்பேன். அதே மாதிரி ஊரை சுத்தி இந்த கடன் வாங்கிட்டு நீ திருப்பி இதோட 3 தடவை ஓட்ட, கிட்டத்தட்ட நீ இல்லன்னு மட்டும் சொல்லவே சொல்லாத, 3 லட்ச ரூபா அடிச்சிருக்காங்க மேடம். சரி ஓகேவா? இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. சரி மேடம், எங்களுக்கு இன்னொரு கேரண்டி, இவர் ஒழுங்கா வாழ்றான்ட்டு எங்க கண்ணு முன்னாடி வாழட்டும். இங்க சென்னையில குப்பை கொட்ட முடியாத கரெக்டான விஷயம், கரெக்டான விஷயம். நீங்க என்ன சொல்றீங்க? எங்களோட ஆயுள் முடிஞ்சு போச்சுமா, அவருக்கு விருப்பம் இருந்தா வாழட்டுமா. உங்க ஆயுள் எல்லாம் முடிஞ்சு போல, அதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். எவ்வளவு பேர் வராங்க இங்க, எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அதனால தானே பார்த்து ஊரு உலகமே உங்களை பெருமையா பேசுது மேடம். பாருங்கம்மா, உங்களை மாதிரிதானே ஒவ்வொரு குடும்பம் இங்க வருது. யாரும் கெடுதல் நினைச்சு வர்றது இல்ல. இல்ல இல்ல, நம்ம நல்லது சேர்த்து வைக்கிறீங்க. பொண்ணு வந்தானா அவ நம்ம வீட்டு பொண்ணு மாதிரிதான் நான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு வாழ்க்கையே கொடுக்குறீங்க. இல்ல அப்படி இல்லம்மா, நான் வந்து உங்களை அசலா பாக்கல, நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட பேசுற மாதிரிதான் நான் பேசுறேன். அப்ப நீங்க ஊரை வாய அடைக்க முடியுமாங்க? அவங்க வீட்டுல எல்லாம் பிரச்சனை இல்லையா? எல்லார் வீட்லயும் சண்டை இருக்கு. எல்லார் வீட்டுல அக்கா தங்கச்சின்னா சண்டை இருக்கு, புருஷன் பொண்டாட்டின்னா சண்டை இருக்கு, அண்ணன் தம்பின்னா சண்டை இருக்கு. இதெல்லாம் நம்ம நினைச்சா வாழ முடியுங்களா? அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாங்க. என்னம்மா சின்ன பையன், மன்னிச்சு மறந்து விட்டுடுங்களேன், வாழ வைங்க பொண்ண. இவதான் இப்ப ஆரம்பிக்கிறா. அடுத்தது அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். என்னம்மா எவ்வளவு நாள் தனியா போயிட்டு என் பிள்ளைங்களை கூட்டு உதயா உதயா என்ன பாரு, எவ்வளவு நாள் தனியா இருப்ப? எனக்கு வாழ்க்கை வேணாங்க மேடம். ஏமா? எனக்கு வேணாம் மேடம். உங்க கால்ல உழுக சொல்றீங்களா? உழுகுறேன். எங்க கால்ல விழுந்து என்னமா கிடைக்க போகுது? வாழ்க்கை வேணாங்க மேடம். எனக்கு வெறுத்து போச்சு. அவனுக்கு வெறுத்துட்டாங்க மேடம். எனக்கு வாழ்க்கையே வேணாம். என்னைக்கு போயிட்டு நடு ரோட்ல நீ துணி இல்லாம அடிச்சு என் தம்பியோட ஃப்ரெண்டு கூட்டு வந்தானா அன்னைக்கே வெறுத்துட்டேன். அப்படியாமா? அதான் இல்லன்னுட்டாப்லடா. அதான் இல்லன்னுட்டாப்ல. அங்கே தலையை அறுத்து கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொம்பளை செஞ்சிருந்தா மேடம், கண்டிப்பா நான் உங்க கண்ணு முன்னாடி வாழ்ந்தாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கண்ணு முன்னாடி அவரும் அப்படிதான் சொல்றாரு இல்லையா? சரி, இப்ப அம்மா நீதான் முடிவு எடுக்கணும். உங்க அப்பா அம்மா தம்பி அண்ணன் எல்லாம் பிரச்சனை, யாருமே இதுல தலையிடாதீங்கட்டாங்க மேடம். என் வாழ்க்கை என்னைக்கு என்ன கட்டி கொடுத்து என் பிள்ளைய பெத்தனா அன்னைக்கே போச்சு என் வாழ்க்கை. போதும், நான் பட்டு அசிங்கம், பெத்தவங்களுக்கு வாங்கின கடனை அடைச்சதும் போதும், இவ்வளவு நாள் இருந்ததும் நான் போதும். ஏன்னா என் பெத்தவங்க சோறு போட்டு என் பிள்ளைங்களை படிக்க வச்சு பாக்குறாங்களா, அதே போதும். ஒரே நிமிஷம் இருமா. இது பாரு, ஒரு விஷயம் மட்டும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். எவ்வளவு நாள் நீ உங்க பெத்தவங்களோட? நான் இருந்துருவேன் மேடம். எங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க மேடம். நாத்தனா இப்ப தம்பி கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பெத்தன்னு நாத்தனா சொல்லும், உன் அக்கா இருக்கிறதுனால பிரச்சனைன்ட்டு. நம்ம அக்காங்க 2 இருக்கு, அதுங்க கண்ணுக்கு நேரம் பக்கத்துல நம்ம ஒரு வீட்டை பிடிச்சிருந்தோன்னா வேலைக்கு போவோம். ஏதோ கஷ்டம், ஒரு துணி வீட்டு வேலை செஞ்சு கூட என் பிள்ளைங்களை பாத்துக்குவேன். உங்க பொண்டாட்டிய கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன்னா நீங்க தான் வாழ்ந்திருக்கீங்க. இருங்க, ஊருக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அவங்க கண்ணு முன்னாடி வாழணும். அது கண்ணு முன்னாடி அடிச்சு என்ன கொன்னுட்டாங்கன்னா எதுவும் பண்ண மாட்டாங்க. கண்ணு முன்னாடி அடிச்சு கொல்லறதுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்பவே பாத்தீங்களா எப்படி பண்றாங்க? எப்படி பண்ணாங்க பாருங்க. கடன் வாங்கி
கஞ்சா அடிச்சு பொண்ணு அடிச்சதுன்னா எல்லாரும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நீ ஒரே அம்பாட்டமா ஒரு குடும்பத்தோட போய் நிமிஷம். பேசுறாங்க bro. நீ ஒரே தான் கஞ்சா அடிச்சிருக்கா. இப்போ நான் உன் மூஞ்ச கண்ணால போய் பாரு. என்ன கேக்குறதுன்னா அதான் சொல்ல வரேன். இப்போ உங்கள்கிட்ட இப்பவும் ஸ்டேஷன்ல சொன்ன மாதிரி இப்பவும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன். எங்களை வந்து அடிக்கடி டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. நான் காலையில் நானும் வேலைக்கு போயிடுவேன். எங்கள் மிஸ்ஸஸும் அதே மாதிரி வேலைக்கு போயிடுவாப்புல. நைட்டு 7 மணியை போல் எங்கள் வீட்டில் வரப்பில் நான் வர்றது 10 மணி 11 மணிக்கு நான் வீட்டுக்கு வரணும். அதுக்கு பிற்பாடு நாங்கள் சாப்பிட்டோமோ சாப்பிட்லையோ படுக்கிறோம். திரும்பி இந்த பிள்ளைகளுக்குள்ள நல்ல கிட்ட நாங்கள் பார்த்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். இந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு நிம்மதியாக தூங்குறதுனால எங்களுக்கு நேரம் வேணும். அந்த தூங்குற நேரத்தை கெடுத்து எங்களுக்கு ஊருக்கு வந்து ரேஷன் கார்டு கூட நான் வாங்கி கொடுத்தேன் மேடம். குடும்பத்துக்கு நான் கார்டு இத பண்ணேன். பாருங்க, ஒரே நிமிஷம் மேடம். ரேஷன் கார்டு எல்லாமே என்னை இவர் வந்து வந்து அடிச்சு பொண்டாட்டி விரட்டிட்டாங்க. பிரச்சனை பேசுறான்னு வச்சுக்கோங்க. குடும்பத்துல என்னென்ன சலுகை பண்ணிருக்கேன் மேடம் இரு, நீ நல்லவர் தான். புத்தருக்கு மாதிரி அடிச்சு எப்படி பேசுறான் பாருங்க. ஓகேவா? இருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு நீ டார்ச்சர் கொடுக்கலாம், வேணாம்னு சொல்லவே இல்லை. வேணாம்னு சொல்ல. இப்போ நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் மேடம், சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். எங்க அப்பா அம்மா கூட தெரியாது, நான் இங்க சொல்றேன். புதுசா கல்யாணம் ஆனவங்க எப்போ இருப்பாங்க தெரியும். இவர் ஃபோன் பண்றது குடிச்சிட்டு, அதாவது நைட் 12 மணி அதாவது விட்டு விட்டுலாம் இல்லை மேடம், கண்டினியூஸா ஃபோன் பண்றது. அதுக்கடுத்து இவர் முடிச்சு அட்டன் பண்ணி முடிச்சோன்னா அதுக்கடுத்து இன்னொன்று தான், நான் டைரக்டர் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பச்சை என்ன பேசுறது. யார் அது? கேட்டா இல்லன்னு சொல்லுவாரு. கேளுங்களேன். கேட்டா இல்ல பாருங்க, அதெல்லாம் பொய் மேடம். அது எப்படி மேடம் டைரக்டர்? இத பாருங்க ஒரு நிமிஷம். சரிங்க சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். அவங்க எல்லாரும் 3 பேரும் சரிங்க மேடம். நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா கண்ணு முன்னாடி அவங்க கண்ணு முன்னாடி இருந்து நல்லா குடும்பம் பண்ணீங்கன்னா பொண்ணை கூட அனுப்பி வைப்பாங்க. அதுவே போவோம் மேடம். பொண்ணு மனசு மாறும் மேடம். ஆனா அவ மனசு மாறி உங்க கூட வரணும்னா நீங்க அவள்கிட்ட பேசி அவளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். நம்பிக்கை எப்படி பேசணும்? நீங்க தான் பேசணும். உங்க பொண்ணு நீங்க வந்து நீங்க சொல்லி எடுத்து சொல்லி பேசுங்க. போனா வந்து அசிங்கப்படுத்தி ரோட்ல இருந்துச்சுன்னா நான் சொல்லிட்டேன், வீட்டு வாசல்ல நீங்க இருந்தாதான் வரணும். வந்தா உங்கள்கிட்ட பேசுறாரு, அதோட போய்க்கணும். நான் யாரும் எல்லாரும் நீங்க 8 மணிக்கு வரீங்க, அப்பதான் வந்து பாக்கணும். அதுக்கு முன்னாடி நான் இருக்கும் போது வந்து ஏதாவது அசிங்கப்படுத்தி பேசுறாருன்னா நடக்கிறது வேற இவ்வளவு நல்லா வருன்றாங்களே. ஒரு அப்பனுக்கு பயந்துட்டு ஒரே தடவை ஒரு முனையில பாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் போன பிள்ளைங்க குடுன்னு ஓடியாந்து வீட்டுல உட்காந்து அம்மா கதவு முடிய மகேஷ் சார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுங்களா? அப்ப அந்த அளவுக்கு நீ நல்லவன். நாங்க பேசல. பொண்ணை கூப்பிடுங்களா? இன்னைக்கு தான் பேசணுன்ற நேரடியா வச்சு பேசணும். இன்ன வரைக்கும் பேசுனதே கிடையாது. வீடு வாசல் கூட போல. இந்த 2 நாளா வந்து கம்பெனில தங்கி இருக்கேன். பொண்ணை வர சொல்லுங்களா? பெரிய பொண்ண மாட்டாங்க. 2 பொண்ணுங்களை வர சொல்லுங்க. 2 பொண்ணுங்களை வர சொல்லுங்க. எப்படின்னா அவங்க பக்கம் தான் பேசுங்க. பெரிய பொண்ண மாட்டாங்க. 2 பிள்ளைங்கள வரும். சின்ன பயப்பட போறேன். யாரு அந்த அளவுக்கு அடிச்சு கண்டிச்சிருக்காங்க. நல்லா சிரிக்கிறமா நீ. இல்ல, என் பிள்ளைங்க 2மே நான் பாக்க என் பிள்ளையாண்ட தான் வராங்க. நீங்க வந்தோன்னு பாருங்களேன். 3 வருஷமா உங்ககிட்ட தானேமா இருக்கு. உங்ககிட்ட தான் வருவாங்க. இருக்கும் போதே மேடம் 7 மணிக்கெல்லாம் இருக்கணும்னா அந்த அளவுக்கு இருந்தா எப்படி? ஒரு பழமொழி ஒண்ணு இருக்குமா, குழந்தையும் கொண்டாடுற இடத்துலாம் இருக்குன்ட்டு. பச்சை குழந்தையா இருந்தாலும் சரி, அது யாருடைய குழந்தையாலும் சரி, அந்த குழந்தைய நம்ம ஆரவாரி எப்படி அணைச்சு நம்ம தூக்குறோமோ அதை குழந்தைய நம்ம அடிச்சு நாட்ட நீ போக கூடாதுன்னு சொல்றது வேற, ஒருத்தவனை பார்த்தா பயத்துல நடுங்குது வேற. என்ன பேரு உங்களுக்கு? சூரியகலா. நீங்க? சாருமதி. நீங்க வெளியே இருக்கீங்களா? நீங்க வெளியே இருங்க. எந்த கிளாஸ் படிக்கிறேம்மா? 5th ஸ்டாண்டர்ட். இது யாரு தெரியுமா? யாருமா? அப்பாவா? ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே, கேளுங்க. என்னம்மா? அப்பா கூப்பிடுறேன் போமா ஊருக்கு. வேண்டாம்மா. ஏம்மா? ஏன் போக மாட்டேன்னு சொல்ற? அப்பா கூட போய் இருக்க வேண்டாமா? ஏம்மா? என்ன பண்ணார் அப்பா? என்னம்மா? நீங்க வெளியே போயிருங்க. நீங்க வெளியே போயிருங்க. தங்கச்சி பாப்பா கூட போயிருங்க. போங்க. எவ்வளவு வருத்தப்படுறாரு மாவா. ரொம்ப மனசுக்குள்ள வேதனைப்பட்டு இருக்கேன் மேடம். 2 பிள்ளைகளை விட்டுட்டு, பொண்டாட்டியை விட்டுட்டு, அனாதை ஒரு ரோட்ல இருந்து பிளாட்பாரத்துல தூங்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற நிலைமை. அடிச்சு தண்ணி அடிச்சு இப்படி அட்டகாசம் பண்ணா அப்படிதான் இருக்க வேண்டி இருக்கும். நடுத்தர நிக்கிறேன். நான் தான் நிக்கிறேன். எங்க அப்பா அம்மா யாருமே உதவி கிடையாது எனக்கு. நான் தனியா நிக்கிறேன் மேடம். யாரோட சப்போர்ட்லயும் நான் வரல மேடம். அந்த பொண்ணு அப்படி பயப்படுது. அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. யாரு எதுவும் பண்ணல. உங்களை பார்த்தாலே அவ பயப்படுறா.
மருந்தே வச்சீங்க சோத்துல, அதான் மருந்தே வச்சீங்க. நான் எடுத்தாங்களே எங்க அம்மா, பெத்த தாயே எடுத்தாங்க. பாத்தீங்களா? அதுக்குதாம்மா செய்வன வச்சோம். டேய் பேசணும் பேசிட்டு போறான் விட்றா. அதான் சொல்றேன் செய்வன வச்சோம். என்னம்மா எந்த பேசுனா பேசிட்டு போட்டேன்னு. இந்த அளவுக்கு நல்லவனா இருந்திருக்கேன், அப்புறம் எப்படி உங்களை நான் வரட்டும்? ஏன்பா நீ அதை கொஞ்சம் விட்டு கூட மேடம், பேசாதேப்பா. எங்க அக்கா பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும் மேடம். இப்போ நானும் பார்க்குறேன், எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ அழகா வச்சு குடும்பம் நடத்துறாங்க. அதுதான் நாங்க ஆசைப்படுறேன். அந்த ஒரு சின்ன ஆசை தான் எனக்கு. அப்ப எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடு, நான் கௌரவமா வாழ்றேன். ஏன் என்ன இந்த மாதிரி என்னமோ ஏன் எதுக்கு சொல்றேன். வேலை வாங்கி கொடுக்கணும்? நீங்க போய் வேலை தேடுங்க. சொல்றேன் என்னமோ கௌரவமா என்ன வேலை வாழ்றேன். என்ன வேலை தெரியும்? இல்ல நீனே வேலை வாங்கி கொடு எனக்கு. சரி, சாப்பிட்டு இல்ல உனக்கு ஏதாவது ஒரு வேலை எனக்கு வாங்கி கொடு, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சைக்காலஜி மைண்ட் நீங்களே கவனிச்சு இதுதான் மைண்டு. இல்ல ஒரே சொல்றேன். தான் கஞ்சி அடிச்சிருக்காரு, இதான் மைண்டு. பாத்தீங்களா இப்படி எல்லாம் பேசுறாங்க. நீங்களே எப்படி எல்லாம் பேசுனாங்க? அவர் என்ன சொன்னாரு தப்பா? இல்ல கௌரவமா வாழ கௌரவமா வாழணும் தான் எல்லாரும் அதான் சொல்றேன், நினைப்பாங்க. எனக்கு நல்லா ஏதோ ஒரு வேலையை வாங்கி கொடு. ஏன் நீங்க டெய்லர் வேலை பண்றீங்களா? அதுவும் நல்ல வேலை தான். அதான் மாசம் 1000 ரூபாய் சம்பாதிச்சா கூட நல்லா வாழலாம். அவ ஓகே சொன்னா என்ன அவளை உதயா? கன்வின்ஸ் பண்ணுங்க. நான் வாழ மாட்டேன். கேளுங்க மேடம். எங்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? நம்ம வெளியே போலாங்க, வாங்க. பேசிக்கோ. நீங்க அம்மா சரிப்பா. அந்த ரெண்டு என்ன உதயா, வீடு பிடிச்சி தனிப்பட்ட முறையில வாழ்ந்துகிட்டு நீனு வேலைக்கு போ. நான் எங்க உனக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலைக்கு போ. வேணாம். உனக்கு எனக்கு எதுவும் வேணாம். எங்க வீட்டு வாசப்படிக்கிட்ட வந்து அசிங்கப்படுத்தினா நான் ஸ்டேஷன்ல போய் தான் ரிப்போர்ட் பண்ணும், மலை போலீஸ்ல. ஸ்டேஷன் எங்க இங்கே நான் வந்துட்டேன் மெயினாவே. மெயினா இங்க வந்துட்டு அதுக்கு அந்த அம்மா காலில் விழுந்துட்டு நானும் சொல்லிட்டேனே, நடந்தது நீ சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன ஸ்டேஷன்? சரி மெயினாவே இங்க வந்தாச்சு. மெயினா இங்க அவங்க எனக்கு வந்தாச்சு. ஒத்துழைச்சு அவங்க செய்யறாங்க. சரி. எனக்கு நீ சம்மதம் போட்டு வாழ்ந்து. நான் வாழ மாட்டேன். என்ன பாக்காதீங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க. அதான் இந்த மாதிரி சொல்லுதுங்க மேடம். என்ன நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க. என்ன சொல்லு. உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. நான் உனக்கிட்ட எனக்கும் என் வேலைக்கு இல்ல. இது தாலி தான் குறை இல்ல, செயின் தான் போட்டிருக்கேன். அதையும் தாலி தான் அடமானம் வச்சுட்டியே. தாலி வச்சு செல்லு வாங்கணும்னு சொல்லி அடிச்சுட்டு வாங்கினியே. செல்லு எல்லாமே வாங்கிட்டியே. அடிச்சிட்டு செல்லு வேணும்னு சொல்லி இன்னைக்குதான் நீ ஒரு இது போட்டிருக்க, இன்னும் 2 சைனை போட்டு வருவ. இவ்வளவு பேச்சு இல்ல. உனக்கு எனக்கு எதுவும் இல்ல. உன்னோட நான் வாழ இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவ்வளவுதான். நீ கல்யாணம், நீ என்ன சொல்லிக்கிற? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஸ்டேஷன்ல சொல்லணும், அதே மாதிரி நடத்திக்கும். கல்யாணமா பண்ண 3 வருஷத்துல யாரையும் கல்யாணம் பண்ணிக்க நான் யாரும் அடிச்சுக்க மாட்டேன். எனக்கு தேவையில்ல, உன்னோட வாழ்க்கை எனக்கு தேவையில்ல. வேற என்ன சொல்றேன்? மேடத்திட்ட நீ பேசு. அவ்வளவு நான் சொல்லிட்டேன், மேடத்திட்ட பேசு நீ. வேணாங்க மேடம், நான் வாழ்க்கை வாழ மாட்டேன். இந்த பாருப்பா, ரொம்ப ஆழமா பிரிவு வந்துடுச்சு. நீங்களும் கம்ப்ளைண்ட் தான் பண்றீங்களே ஒழிய அவங்கள அவமானப்படுத்த பாக்குறீங்களே ஒழிய நல்லபடியா அவங்கள பேசி கூட்டிட்டு போறதாவே இல்ல. நீங்க அந்த மாதிரி நான் பேசுறேன். இல்ல, நீங்க இங்க ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க. பாத்தீங்களா மேடம் எப்படி பேசுறாங்க? நான் சொல்லிட்டேன் கூட வாழறேன்னு, ஆனா அவங்க தான் மாட்டேன்னு சொல்றாங்கன்னு நீங்க நிரூபிக்க பாக்குறீங்க. உங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கு தெரியுமா? அம்மா வாமா வீட்டுக்கு போலாமா, நல்லா வாழலாமா. நான் உங்க ஸ்தானத்துல இருந்து அப்படிதான் சொல்வேன். உதயா வாமா வீட்டுக்கு போலாமா, நல்லபடியா வாழ வைக்கிறேன்னா சொல்லுவேன். அதை விட்டுட்டு அதையும் சொல்றேன், கால்ல கூட விழுந்து கும்பிடுறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? கால்ல கூட விழுணுமா விழுவுறேன். அப்புறம் என்னதான் செய்யணும் சொல்லு. அப்புறம் என்னதான் பண்ணணும்? கால்ல விழுந்தா கூட வாழ மாட்டேன். அப்புறம் என்னதான் செய்யணும் சொல்லுங்க மேடம். இதுக்கு மேல நம்ம பேசி பிரயோஜனம் இல்ல. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு மேடம். என் பிள்ளைங்களை எதுக்கு எதிர்பார்க்கற? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. என் பிள்ளைங்களை எதுக்கு எதிர்பார்க்கற? என்னோட கண்ட்ரோலுக்கும் பாத்துக்கறேன், அவங்க கண்ட்ரோலுக்கும் அவங்க பாக்கணும். அப்படி ஒண்ணும் இல்ல. ஆம்பளை பிள்ளைங்க எடுத்துட்டு போ, பொம்பளை பிள்ளைங்களை ஏன் என் பிள்ளைங்களை இது பண்ணி விட்டுறலாம்? என் பிள்ளைங்களை என் கையிலேயே இருக்கட்டும். அதை நீ முடிவு பண்ணுங்க மேடம். எனக்கு 2 பொண்ணு இருக்குது, 2 குழந்தைல. 3 வருஷமா என்ன பண்ணீங்க? 3 வருஷம் இடையில வந்துட்டு தான் போனேங்க. வந்து உங்க வீட்டுல தங்குறது. அவங்க சம்மதத்தோட போய் பாத்துட்டு போங்க. யாருங்க? அவங்க வீட்டுல போய் பாத்துட்டு போங்க. அவங்க வீட்டு நான் போக மாட்டேன் மேடம். அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவங்க வீட்டுக்கு போனா என் உயிரை போயிடுற மாதிரி, அந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி எதிர்றாங்க. அப்ப நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போய் அப்பீல் பண்ணுங்க. இப்படி பசங்களை பார்க்க விடுறது இல்லன்னு நீங்க போய். இல்ல அதையும் கொடுத்துருக்கேன் மேடம், கோர்ட்ல இருக்கு, பட்டுக்கோட்டை கோர்ட்ல. அது வரட்டும், கேஸ் வரட்டும், அது விதி ஆகும். இல்ல கேஸ் 3 வாட்டி வந்து கையெழுத்து கொடுத்துருக்காங்க. மாசம் வந்து 3 கையெழுத்து போட சொன்னா இவங்க ஆசராகல கோர்ட்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போனேன், கோர்ட்ல போய் பேசுவாங்க. உங்க ஊர் கோர்ட்ல போய் பேசுனாங்க, பட்டுக்கோட்டை கோர்ட்ல கொடுத்துருக்காங்க. மாசம் வந்து கையெழுத்து போட சொன்னாங்க, மாசம். இவங்க வந்து அட்டன் ஆகல கோர்ட்டுக்கு. கோர்ட்ல அட்டன் ஆகாம இருக்கிறனால அந்த கேஸ் அப்படியே நிக்குது. அந்த இது இருக்குது, அந்த ரெக்கார்டே அங்கே இருக்குதுங்க. இன்னும் வாங்கவே இல்லை. நீங்க தான் ஐடியா சொல்லுங்க மேடம். அது நம்ம வக்கீல்கிட்ட பேசிட்டு என்ன பண்ண பாப்போம். ஆனா அவங்க உங்களோட வாழறதாவே இல்ல. சரி, அதுக்கு மேல மனசுல ரொம்ப ஆழமா அது பதிஞ்சு போச்சு. அதுக்கு மாதிரி என்னமோ பண்ணி நீங்க தான் எனக்கு இந்த கடவுள் புண்ணியத்துல எப்போ நீங்க நல்லா வாழ்ந்து காமிச்சு அவளாவே மனசு மாதிரி உங்கள்ட்ட வந்தான்னா ஓகே. அதான் சொல்றேன், 2 பிள்ளைங்க இருக்குது. நல்லா இருந்தா அந்த அம்மா வந்து பாத்துக்கிறேன் அப்பப்ப.
உன்னோட அண்ணன் அப்பப்ப எங்க நான் வீட்லயே போய் பாப்ப போற? இங்க வந்து தான் பாக்குறேன். நீ எங்க திருப்பூர்ல இருந்து வந்து பாத்திருக்கல, இந்த காஞ்சிருக்கு இன்னைக்கு நான் திருப்பூர்ல இருந்து எங்க பட்டுக்கோட்டையில இருந்து செலவு பண்ணி இங்க வந்திருக்கிறேன். அப்படியா? தெரியாது. பட்டுக்கோட்டையில இருந்து செலவு பண்ணி இங்க வந்து உங்க வீட்டுல தங்காம. பாருங்க, நீங்க 2 பேரும் இப்படி போட்டி போடுறதுக்கான இடம் இல்ல இது. சரி மேடம், சொல்லுங்க. நீங்க கிளம்புங்க. இதுக்கு மேல நான் பேச விரும்பல. என்ன சரிங்களா? அதுதான் நீங்க பசங்களை பாக்குறதுக்கான ஏற்பாடு என்னதுன்னா பண்ணுவோம். சரி மேடம், வக்கீல்கிட்ட பேசிட்டு அது பண்ணுவோம். பொண்ணு சரியாம்மா? அது நீதிமன்றத்துல எப்படி அது வந்து இங்க இருந்து பட்டுக்கோட்டையில நான் போய் பாக்க பிள்ளைங்க. இல்ல, அவரு வருவாருமா, அவர் வந்து பாப்பாரு. நீங்க பசங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அதான் நாங்க சொல்லலையே, வந்து வாசல் நின்று பிள்ளைங்களை பாத்துட்டு போயிட்டு பசங்களை காமிக்கதான் வேணும், காமிக்காம எல்லாம் இருக்க முடியாது. அவர் தான் அப்பா, அவர் பார்க்கதான் வேணும். அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க காமிக்கணும். பிள்ளைங்க ஆசைப்பட்டு அது பாருங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல போயிட்டு போய் அவமானப்படுத்துறது. வீட்டுக்கு போவே இங்க பாருங்க, வீட்டுக்கு போக அதே மாதிரி பிள்ளைங்க வந்து பாத்துட்டு கூப்பிட்டு அதுங்க அடம் பிடிச்சு அழுதுட்டு வரலன்னா அதுக்கு நம்மளுக்கு தெரியாது. அதையும் சொல்லிடுறேன். அடம் பிடிச்சி இழுத்துட்டு போய் மல்லு கட்டினா அது ரொம்ப பிள்ளை சும்மாவே கண்ணாடி பிள்ளை இருந்துச்சு. 15 நாள் 8 மாசத்துல பிறந்துச்சு பிள்ளை. வாழ்க்கை பிரச்சனை மேடம், வயசு வந்து ரொம்ப இதா வீணா போயிடும் மேடம். அதனால பிள்ளைங்க உங்களுக்கு என்ன வேணும்? வாழ்க்கை பிரச்சனை, பிள்ளைங்க வேணும், பொண்டாட்டி வேணாம். எனக்கு மேட்டருக்கு வாங்க. சரிங்க மேடம். வயசு பிரச்சனை, வயசு வீணா போயிடும்னா என்ன அர்த்தம்? இப்ப இது என்ன சொல்லுது மேடம்? என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வரீங்க? பிள்ளைங்களும் பார்க்க கூடாது. என்ன சொல்ல வரீங்க? பொண்டாட்டி வர மாட்டேன்னா என்ன? வயசு வீணா போயிடும்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வரீங்க? கரெக்டா வெளிப்படையா பேசுங்க. இப்ப இதுக்கு என்ன முடியும் மேடம்? வெளிப்படையா பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதான் மேடம் நீங்க சொல்லுங்க. அதுதான் மேட்டர். சொல்லுங்க. இப்ப பொண்டாட்டி வேணாங்குதுங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. சொல்லுங்க. வேணாங்கும் போது அதோட முடிவு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி. என்ன வேணும் உங்களுக்கு? எழுதி கொடுக்க சொல்லிடுங்க. என்ன பண்ண போறீங்க அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு வயசு வீணா போயிடும் சொன்னீங்க? இல்ல, என்னோட இது சொல்றேங்க. என்னது? இன்னொரு கல்யாணம் பண்ண போறீங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் கல்யாணமே எனக்கு வேணாம். அதானே? அதுக்கு தானே வந்திருக்கீங்க? இல்ல மேடம், எழுதி கொடுத்துருமா. நான் எழுதி மேடம் அன்னைக்கே இதே மாதிரி தான் எழுதி கொடுத்து நான் இப்ப வந்து லாஸ்ட் வந்து லாஸ்ட் முடிவா நான் எழுதி கொடுக்க சொல்றேன். எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு தரேன். நல்ல முறையா கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கியா, அவ்வளவுதான். உன் பிள்ளைங்களை வந்து பாக்க வரியா, வாசல்ல வந்து பாத்துட்டு போயிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல பேசுறதுக்கு. நீ கிளம்புமா, நீங்களும் கிளம்புங்க. நான் இப்ப இவங்க பின்னாடி போக முடியாது. அவங்க எழுதி கொடுப்பாங்க. நீங்க சொல்லிடுங்க மேடம், அவங்க அப்பா வர சொல்லி. சொல்லிடுவேன். சொல்லியாச்சு, நீங்க போங்க, பண்ணுவாங்க. நேர்களே, இவர் வந்ததோட நோக்கமே அதுதான். அவர் வந்ததுல இருந்து அவங்களை அவமானப்படுத்த தான் பார்த்தாரு. அது மட்டும் இல்லாம அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னா, பாத்தீங்களா மேடம், நான் கேட்டுட்டேன், அவங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க. சோ அவருக்கு தேவைப்படுறது வந்து வேற எண்ணம். அவரை டக்குன்னு வாய் விட்டுட்டாரு, என் வயசு வீணா போறதுன்னு. ஸோ அவர் வந்ததே அதுக்காக தான். எழுதி கொடுக்க சொல்லுங்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணோம். அவரோட பக்கத்தை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அது எப்படியோ ஒரு இடத்துல வெளியே வந்துருச்சு. அந்த பொண்ணு போறதா இல்லை. இன்னும் கடவுள் புண்ணியத்துல ஒரு மாற்றம் வந்தா நல்லது, அந்த பசங்களுக்கு நல்லது. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதில்